everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா again ஒரு ரியல் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறோம். சோ என்ன அப்படினா ஆடி மாசத்துல வந்து நிறைய கோயில் கூட நிறைய பூஜைகள் அதெல்லாம் இருந்துச்சா. சோ அதனால வந்து நான் நிறைய கெட் ரெடி வித் மீ மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட ஃபேவரட் லுக்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். and எனக்கு வந்து உட்கார்ந்துட்டு நல்ல ஒரு சிட் டவுனா எப்போதும் பண்ற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் பண்றதுக்கு டைமே இல்லை. ஏனா ஃப்ரீக்வெண்டா வெளியில போற மாதிரி இருந்துச்சு. வெளியில அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆல்சோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ரியல் கெட் ரெடி வித் மீ மேக்கப் அவுட்ஃபிட் ஹேர் இது எல்லாமே பண்ணுறது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸாக வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதமும் அடுத்த மாதம் மட்டும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரியல் கெட் ரெடி வித் மீலாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ்க்கு நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டேன். மேக்கப் போடுறதுக்கு சிம்பிளான மேக்கப் தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபேஸில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹயாலுஜெல் வந்து போட்டுக்கிறேன். இது ரெகுலராக பண்ணுற நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டீப்பாக ப்ராடக்ட்ஸ் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மினிமலிஸ்டோடது. அண்ட் அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் டைம் விட்டு கேப் விட்டு தான் நான் வந்து போட்டேன். பட் உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு கண்டினியூஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்மோடது யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் ட்ரையாக இன்னுமே ஃபீல் ஆகுதோ அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் என்னுடைய நெக், இயர்ஸ், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்டில் அண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா முக்கியமானது நம்ம வெயிலில் போக போகிறோம். ஸோ SPF நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மினிமலிஸ்டோடது SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே நான் வந்து நல்லாவே போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு எப்படி கிளியர் ஸ்கின் ஆச்சு, உங்களுக்குலாம் நிறைய பிம்பிள் முன்னாடி இருந்துச்சு இப்போ எப்படின்னு. இப்போவும் எனக்கு பிம்பிள் வரதான் செய்யுது. இப்போ உங்களுக்கு மேபி வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியல. இதுவே நான் கேமராவில் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போவே என்னுடைய ஃபேஸில் ஒரு 4 பிம்பிள் ஆச்சு எப்படி இருக்கும். பட் என்ன இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. முன்னாடி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பிரேக் அவுட்ஸாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பிம்பிள் தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவுமே இல்லை. இதுதான் வந்து நான் இன்றைக்கி போட்டுக்க போகிற அவுட்ஃபிட். இது வந்து அமேசானில் வாங்கினது தான். இந்தியன் விரசட் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு அனார்கலி குர்த்தி தான். சூப்பரான ஒரு சாலிட் எல்லோ கலரில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து சிக்காங்கரி ஒர்க் மாதிரி நல்ல எம்ப்ராய்டரி போட்டு இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஃப்ளார் வச்ச கவுன், எனக்கு ஃபேவரட்டான ஒரு அவுட்ஃபிட் இது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேர் வந்து நான் ப்ளோ ட்ரைலாம் எதுவுமே பண்ணல, சும்மா ஹேர் ட்ரை தான் வந்து பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மேக்கப்பில் லாக்மியோட லூமி க்ரீம் எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா அந்த க்ளோ கிடைக்கிறதுக்காக. நான் ஃபைனலாக ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டே நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லாரியலோட கன்சிலர் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஷேட் வந்து 317 ஆல்மண்ட். இது எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட். ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதே இடத்துல ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி அங்கேயே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கும் நான் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ ஒரு குட்டியான பிளெண்டிங் ப்ரஷில் டேப் பண்ணி எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பவுடருக்கு நான் வந்துட்டு மேக் காஸ்மெட்டிக்ஸோட பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷேட் வந்து NC40. ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்டையர் ஃபேஸில் ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கு எதுவுமே நான் வந்து பண்ணிக்கல. அண்ட் ப்ளஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ளஷ், இதோட ஷேட் வந்து பிங்க் பினாக்கிள்னு நினைக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ஷேட் அண்ட் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ப்ளஷ் வந்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஸ்காராக்கு லோரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வால்யூம் அண்ட் லென்த் பண்ணுற மாதிரியான ஒரு மஸ்காரா. அண்ட் அதுக்கப்புறமா சேம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண ப்ளஷ்ஷே எடுத்து என்னுடைய ஐலெட்ஸ்லேயும் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். என்னுடைய அப்பர் ஐலெட்ஸில் அண்ட் லோவர் ஐலெட்ஸ்லேயுமே நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் நான் வந்துட்டு ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு. அதுவும் நான் வீடியோக்காக ஒரே இடத்துல இருந்து பண்ணேன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆஃப் கேமராலே பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு இது வந்துட்டு மில்லியன் கலர்ஸோட லிப்ஸ்டிக் அண்ட் சேம் எக்ஸாக்ட் ஷேட் இருக்கிற மாதிரியான மேப்ளின்ல ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு பிந்தி ஆஸ் யூஷுவல் நான் வைக்கிற மாதிரியான ஒரு பிளாக் கலர் பிந்தி வச்சுக்கிறேன். அண்ட் ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹேரை நான் ஆல்ரெடி ஹேர் ட்ரை தானே பண்ண விட்டுருந்தேன். மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிட்டு ஒரு 90% வந்து ட்ரை ஆகிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு டீடாங்கிள் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து லிவான் சீரம், என்னுடைய ஃபேவரட். நான் ரொம்ப வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பரான சீரம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இந்த சீரம் எடுத்து என்னுடைய ஹேரோடைய லென்ஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேருக்கு வந்து எந்த ஒரு ஹீட்டிங் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு டைட்டாக நான் வந்து பன் போட்டு வச்சுக்கிறேன்.
ஸோ இது எனக்கு நல்ல ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீயான டேம்டான ஹேர் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆக்சரிஸ் எல்லாமே நான் வந்து போட்டுக்கிறேன். இயரிங் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய இயரிங் ஒரு ப்ளூ கலரில் நான் துப்பட்டா போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் போட்டுக்கிறேன். வந்து பெர்ஃப்யூம் முக்கியமானது அதை நான் வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து பாடி கியூபிட்டோட பெர்ஃப்யூம் அக்வா வேவ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அண்ட் வாட்சுக்கு நான் வந்துட்டு கேஷியோட விண்டேஜ் சீரீஸில் கோல்டன் கலர் வாட்ச் வந்து போட்டுக்கிறேன். நான் இந்த துப்பட்டா வந்து ப்ளீட் பண்ணி முன்னாடி நாளே வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா துப்பட்டா போட்டு அப்படியே என்னுடைய ட்ரெஸ்ஸோடு சேர்த்து பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் உழைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த மாதிரி பன் போட்டது. நீங்களுமே உங்களுடைய ஹேரை வந்து கொஞ்சம் மேனேஜபிளாகவே இல்லை, ரொம்ப அடங்கா பின்னாடி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பன் போட்டு டைட்டாக பன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் உழைச்சிட்டா போதும், நல்லா டேம்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் ஃப்ரண்ட்டில் பஃப் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் கீழே நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக கேச்சர் எடுத்து நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன் 2 சைடும். ஏன்னா கோவிலுக்கு போகிற மல்லிகைப்பூலாம் கண்டிப்பாக வைக்கணுன்றதுனால ஒரு குட்டியான எல்லோ கலர் கேச்சர் என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சாகவே எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு ஃப்ளவர்ஸும் வைக்க போகிறேன். அது வந்து அம்மா வந்து வச்சு விட்டாங்க. இப்போ ஹேர் ஸ்டைலில் என்னுடைய ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹேரை ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுக்கிறேன். அதை மட்டும் தான் நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணி அழகாக இருக்கும் அப்படின்னு. ஆல்சோ என்னுடைய துப்பட்டாவும் சில்க் துப்பட்டா தான், அது கொஞ்சம் நிற்காமல் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். அண்ட் அகெயின் இன்னொரு பர்ஃப்யூம் நான் வந்து அடிச்சுக்கிறேன். அதுவும் பாடி கியூபிடோட தான், பட் இது வந்து ஃப்ளாரல் கார்டன் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் வைப் இருக்கும். ஸோ அதுக்காக அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபினிஷ்டு லுக். அண்ட் எனக்கு ஃபினிஷ்டு லுக் காமிக்கிறது கூட டைமில் நான் வந்து உடனே கிளம்பிட்டேன். ஸோ அதனால் ஓவராலாக வந்து லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஓவரால் லுக். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். நான் அவுட்ஃபிட்டே எல்லாமே தனியாகவே டீட்டெயிலாக காமிக்கணும், என்னோடய மேக்கப் காமிக்கணும், ஹேர் காமிக்கணும் எல்லாமே நினச்சேன். பட் டைம் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியலை. இந்த அவுட்ஃபிட் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோடய மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் அடிக்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். ஸோ அது மட்டும் தான், மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் எப்படி இருக்குது, என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்புறேன். See you on the next video. Until then, bye. Take care.